அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த திருமண பாக்கியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த திருமணம் ஆவது என்பது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அது தள்ளிக்கொண்டே செல்லும். சரியாக அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் எப்போது திருமணம் நடைபெற அமைப்பு இருக்கிறதோ அந்த அமைப்பை பயன்படுத்தினால் அவங்களுக்கு 100% திருமணம் ஆகிடும். சில பேருக்கு 14 வயதில் 15 வயதிலே திருமண அமைப்பு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28 வயசு 30 வயசு தான் வரும். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். சில பேருக்கு 21 வயசு 20 வயசில் போயிடும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசு 45 வயசில் தான் வரும். அவங்களுக்கு கடைசி மட்டும் திருமணம் ஆகாதே போயிடும். அதனால் அந்தந்த ஜாதகர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் எப்போது வருகிறது என்று சரியாக பார்த்தால் அவங்க திருமணத்தை நீங்கள் நடத்திடலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஆண்களாக இருந்தால் சுக்கிர புத்தியில் திருமணம் நடக்கும். பெண்களாக இருந்தால் குரு புத்தியில் திருமணம் நடக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிர திசை நடக்குது வச்சுங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா அந்த சுக்கிர திசை 20 வருடங்கள். அந்த 20 வருடங்களில் 9 புத்திகள் நடக்கும். புத்திகள்னால் இப்போ கேது புத்தி, சுக்கிர புத்தி, ராகு புத்தி, குரு புத்தின்னு. அப்போ அந்த குரு புத்தியில் அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ குரு புத்தின்னு பார்த்தீங்கன்னா 1 வருடங்கள் வருதுன்னு வச்சுங்க. அந்த 1 வருடத்துக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 100% அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் தான் ஆண்களுக்கும் சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்துடும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி புத்தி அவங்களுக்கு வயதை தாண்டி வருது இல்லை முன்னாடியே போயிடுச்சுன்னா அப்போ குரு பலனில் பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டு குரு கடகத்தில் இருக்குது. இப்போ திருமணம் பாக்கியம் பெறக்கூடிய அமைப்புகள் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, 7ஆம் பார்வையாக மகர ராசி, 9ஆம் பார்வையாக மீன ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த அடுத்த குரு பயிற்சி வர்றதுக்குள்ளே இப்போ நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா 100% அவங்களுக்கு திருமணம் பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். திருமணம் தடைப்பட்டிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி இந்த 3 ராசிகளும் முயற்சி செய்யுங்க. 100% இறையறால் அவங்க திருமணம் கைகூடும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.